சென்னையில் இருக்கிற அண்ணா பல்கலைக்கழகம் என்ற புகழ் கிடைப்பதற்கு காரணமாக இருந்தது அன்பு தலைவர் கலைஞர் அரசும் அதை தொடர்ந்து நடைபெறுகிற இன்றைய தமிழக அரசின் முதல்வர் தளபதியும் ஆவார். உலக அளவில் இந்தியா இன்றைக்கு உயர்கல்வியில் 28%. ஆனால் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் தமிழ்நாடு உயர்கல்வி சதவிகிதம் இன்றைக்கு 48%. இதை இன்னும் உயர்வான இடத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நான் முதல்வன் திட்டமும் புதுமை பெண் திட்டமும் தமிழ் புதவன் திட்டம் எல்லாம் கொண்டு வந்து இன்றைக்கு உயர்கல்வியை உயர்நிலைக்கு கொண்டு செல்ல முயற்சியிருக்கிறார். உயர்கல்வித்துறையில் எளிவனாகிய நான் பொறுப்பேற்றதற்கு பிறகு தமிழகத்தில் 4 மண்டலங்களாக பிரித்து திருச்சி, கோவை, மதுரை, சென்னை என்று 4 இடங்களுக்கும் சென்று ஆங்காங்கு இருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள், மாணவர்கள் கல்வி கற்று பயிற்சி எடுக்கக்கூடிய தொழில் முனைவோர், தொழில் நிறுவனங்களை சார்ந்தவர்கள், இண்டஸ்ட்ரியல்ஸ், அதேபோல் 7.5% இடம் பிடித்து படிக்கக்கூடிய மாணவர்கள், மாற்றுத்திறனாளிகள், நான் முதல்வன் மாணவர்கள், புதுமை பெண் மாணவிகள், தமிழ் புதல்வன் மாணவர்கள், இவர்களையும் தனித்தனியாக அமர வைத்து நீங்கள் கல்வி பயிலும் நேரத்தில் என்னென்ன இடர்பாடுகள், என்னென்ன கோரிக்கைகள் இந்த அரசுக்கு வைக்க விரும்புகிறீர்கள் என்ற கருத்தையும் நாங்கள் இந்த IAS அதிகாரியோடு உட்கார்ந்து கருத்துக்களை கேட்டு அவைகள் உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் மிக விரைவாக இந்த உயர்கல்வித்துறை செயல்பட்டுக் கொண்டிருப்பதை தொடர்ந்து ஆங்காங்கு இருக்கிற பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் மூலம் நன்கு மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இதில் முதல் கட்டமாக மாணவர்களோ பெற்றோர்களோ அல்லது பொதுவானவர்களோ ஒரு கல்லூரி பல்கலைக்கழகத்தை அணுகிற போது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டுமானால் யாரை அணுகுவது என்ற குழப்ப நிலையில் இருந்ததை தெளிவுபடுத்துவதற்காக தான் ஆங்காங்கு ஹெல்ப் டெஸ்க் போன உடனே வாருங்கள் என்ன வேண்டும் என்று விசாரிக்கக்கூடிய அந்த முன் வரவேற்பு, அது ஆன்லைன் மூலமாகவும் அலைபேசி மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் நேரடியாக வந்தால் எழுத்துப்பூர்வமாகவும் அவைகளை தீர்வு காணக்கூடிய முயற்சியை எடுத்து இந்த மாத இறுதிக்குள் 100க்கு 100 அனைத்து பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகளில், உயர்கல்வி நிறுவனங்களில் அவர்களுக்கு உதவக்கூடிய அந்த அமைப்பை உருவாக்கி நான் வரும்பொழுது கூட நம்முடைய பல்கலைக்கழகத்தில் இருப்பதை ஆய்வு செய்துவிட்டு வந்திருக்கிறேன். அதோடு உயர்கல்வியில் பேராசிரியர் பெருமக்களுக்கு கலந்தாய்வு என்பது இல்லாத இருந்த நிலை பல வருடங்களாக. அதில் ஒளிவு மறைவற்ற முறையில் நாங்கள் செயல்படுகிறோம் என்பதை உணர்த்துவதற்காக தான் எந்த ஒரு குறுக்கீடும் முறைகேடும் தவறும் ஏற்படாத வகையில் சுமார் 350க்கு மேற்பட்ட ஆசிரியர் பெருமக்களுக்கு திறந்த மனதோடு கலந்தாய்வு நடைபெற்று அவரவர்கள் பேராசிரியருடைய பணியிடம் காலிக்கேற்ப நிவர்த்தி செய்யப்பட்டு குறைவான ஆசிரியர் உள்ள இடங்களில் நிரப்பப்பட்டு இன்றைக்கு உயர்கல்வித்துறை இன்னும் கோலோச்சி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் யாரும் எதிர்பாராதது. நடந்த நேரம் என்ன, நடந்த சூழல் என்ன? நம்முடைய ஒரு பல்கலைக்கழக மாணவி ஒரு ஆண் நண்பரோடு பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் தகாத நபர் விரும்பாத காரியத்தை செய்ததனுடைய விளைவு 23ஆம் தேதி நடந்த சம்பவம். 25ஆம் தேதி அந்த மாணவி புகார் மணி அளிக்கப்பட்டதற்கு பிறகு உரிய நடவடிக்கை எடுத்து புகார் மணி பெற்ற குறுகிய நேரத்திலேயே அந்த நபரும் கைது செய்யப்பட்டு இன்னைக்கு விசாரணை தொடரப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் கல்லூரியிலும் பெண்களுக்குரிய பாலியல் குற்றச்சாட்டை விசாரிக்கிறதுக்கான போஸ்ட் கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது. அவைகளுக்கு புகார் கொடுத்தாலும் விசாரிப்பார்கள், அல்லது இந்த குழுவை சார்ந்தவர்கள் மாணவ மாணவிகளை கண்காணிக்க அவருடைய நடவடிக்கைகளில் செயல்பாடுகளில் நீங்களாகவே ஏதேனும் ஐயம் கொண்டால் அவர்களை அழைத்து பேசுங்கள், அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுங்கள் என்பன போன்ற கருத்துக்களை எல்லாம் நாங்கள் அந்த குழுவுக்கு வலியுறுத்தி இருக்கிறோம். அந்த வகையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த குழுவுக்குரிய கருத்து வரவில்லை என்பதும் எங்களுக்கு கிடைத்த சங்கடமான ஒரு செய்தி. காவல்துறைக்கு புகார் மனு போனதற்கு பிறகு புரிகிறது, பல்கலைக்கழகம் அதற்கு முழு ஒத்துழைப்பு தருகிறது. பதிவாளர் சொல்லுகிறார், துறையின் அமைச்சர் என்ற முறையில் நானும் அந்த காவல்துறையுடைய நடவடிக்கை முழு ஒத்துழைப்பு தருவோம் என சொல்கிறோம். கைது செய்யப்பட்டிருக்கிறார், விசாரணை தொடர்கிறது. இதற்கிடையில் மகளிர் தேசிய ஆணையம் அந்த வழக்கின் உள்நுழைந்து நாங்கள் விசாரிக்க முற்படுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கும் தமிழக அரசும் நம்முடைய பல்கலைக்கழக நிர்வாகம் உயர்கல்வித்துறையும் முழு ஒத்துழைப்பு தரும்.
ஏனால் எந்த ஒரு மாணவன் மாணவியும் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். இந்த நிலையில் இதை அரசியலாக்க இருக்கிறார்கள் என்று எண்ணுகிற போதுதான் ஊடகத்தில் அது பரவலாக்கப்பட்டு விட்டது. எனவே இது பல்கலைக்கழக விவகாரம், மாணவ மாணவியர் நலன் குறித்த விவகாரம். சட்டம் தன் கையில் எடுத்து குற்றவாளியை கைது செய்து விசாரணை நடந்து கொண்டிருக்கிற சூழலில் இதை எந்த நிலையிலும் தமிழக அரசோ நாங்களோ அரசியலாக்கி ஆதாய தர வேண்டிய சூழல் இல்லை. ஒன்றும் கிடைக்காதவர்கள் செய்கிற அந்த அரசியல் தேடலுக்கு, அரசியல் தீனிக்கு இந்த மாணவியினுடைய பிரச்சனையை நாங்கள் இரையாக்க விரும்பவில்லை. உயர்கல்வித்துறை செம்மாந்து நடக்கிறது. இதை ஒரு படிப்பனையாக கொண்டு கூட இன்றைக்கு காலை நாங்கள் வந்தவுடன் அதற்குரிய இடங்களை எல்லாம் சென்று ஆய்வு செய்தோம். அதன் பிறகு பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாக பெருமக்களிடம் அமர வைத்து பல்கலைக்கழகத்தினுடைய திறந்த வெளி நுழைவாய்கள் எது எது, கேமராக்கள் எத்தனை எத்தனை, இரவு நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய விளக்குகள் எங்கே எங்கே என்ற ஆய்வுகளை எல்லாம் மேற்கொண்டுதான் உங்களை சந்திப்பதற்கு சற்று காலதாமதம். எனவே பத்திரிகையாளர்கள் பத்திரிகைகளில் ஆதரித்தோ அல்லது எதிர்ப்பு தெரிவித்தோ கருத்துக்கள் பல வெளியிட்டாலும் கூட அவைகளையெல்லாம் நாங்கள் ஒரு படிப்பனையாக எடுத்துக்கொண்டுதான் உயர்கல்வித்துறையை முன்னேற்ற பாதைக்கு எடுத்துச் செல்கிறோமே தவிர அதை அலட்சியப்படுத்துவதற்காக அல்ல. அதே நேரத்தில் அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்று சிலர் கருதினால் அதற்குரிய அரசு விளக்கத்தை தருவதும் அரசின் கடமை, எங்களின் கடமை என்று பொறுப்புணர்ந்து இந்த நிலையில் இந்த துறையை, இந்த பிரச்சனை நாங்கள் அணுகுறோம் என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். போஸ் கமிட்டியினுடைய வேலை மாணவர்களுக்கு ஏதேனும் அத்துமீறலான, அவமதிக்கக்கூடிய அல்லது பாலியல் உணர்வான இடர்பாடுகள் ஏற்பட்டு அவர் புகார் தந்தால் உரியவர்கள் மீது, அது சக மாணவரோ அல்லது கல்லூரி பல்கலைக்கழக நிர்வாகமோ, அவர்களை விசாரித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்வதற்கு அமைக்கப்பட்ட ஒரு கமிட்டி தான் அது. அந்த வகையில் பார்க்க போனால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அப்படி ஒன்று வரவில்லை என்பதுதான் எங்களுக்கு இருந்த துயர செய்தி. ஒருவேளை மனுதாரர் புகார் தராமல் இருந்து அந்த குழுவுக்கு அது யார் மூலமாவது ஒரு செய்தியாக வந்திருந்தால் கூட அழைத்து பேசி நாங்கள் தீர்வு கண்டிருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். இல்லை என்பது ஒன்று. ஆனால் இனி வரும் காலங்களில் நாங்கள் செல்லுகிற இடத்திலெல்லாம் கல்லூரி நிர்வாகத்தை எந்த அளவிற்கு கண்காணித்து கல்வி வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் ஆய்வு செய்து வருகிறோமோ அதேபோல் இந்த கமிட்டியையும் நாங்கள் ஆங்காங்கு ஆய்வு செய்து எடுத்த நடவடிக்கை என்ன, வந்த புகார்கள் என்ன, மேற்கொண்ட மேல் நடவடிக்கை என்ன என்பதையெல்லாம் தீவிரமாக விசாரிக்க சொல்லி முதலமைச்சர் எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். மேஜர் செக்யூரிட்டி லாப்ஸ் என்பதற்கு நடந்த நேரம் என்பது 8 மணி. சம்பந்தப்பட்ட அந்த நபர், குற்றவாளி என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த நபர், குற்றவாளி நபர் அடிக்கடி வந்து போகக்கூடிய பழக்கத்தையும் பெற்றிருக்கிறார். இதை வாயில் காப்பாளர்கள் சொல்லுகிறார்கள். முழு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய மனைவி கூட இங்கு பணி நிரந்தரம் இல்லாத பணியில் ஆற்றி கொண்டிருப்பார், வருவார்கள் போவார்கள் என்ற நிலையில்தான் சந்தேகப்பட்டு இவரை உள்ளே வராது என்று சொல்லுகிற சூழல் இல்லாத நிலையில் இருந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம், பல்கலைக்கழக நேரங்களை தவிர யார் வந்தாலும் உரிய ஐடென்டி கார்டு இவைகளை எல்லாம் காட்டிவிட்டு தான், பதிவு செய்துவிட்டு தான் வர வேண்டும். வாகனங்களில் வந்தால் கூட அவைகள் கேமராக்கள், சிசிடிவி கேமரா கண்காணித்து படம் எடுக்க வேண்டும். அந்த வாகன எண்ணையும் குறிப்பிட வேண்டும் என்றெல்லாம் இப்பொழுது கடுமையாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எனவே அந்த வகையில் அது நியாயப்படுத்த நாங்கள் விரும்பவில்லை. துரதிருஷ்டமாக நடந்ததுதான். குற்றத்தை கண்டுபிடித்த நடவடிக்கை எடுக்க பல்கலைக்கழகம், உயர்கல்வியும் துணை இருக்கும், அரசு பெருந்துணை இருக்கும் என்பதுதான் செய்தி. அடிக்கடி வந்து போகிறாருங்கிற செய்தி நீங்களே சொல்லுகிற வார்த்தை என்பதை சகோதரர் சொன்ன காரணத்தால் பயன்படுத்துகிற வார்த்தை. அவசியம் ஏற்படுவது ஒருவாள் அல்லது அவர் அத்துமீறல் நடத்தும் போது வர வாய்ப்பு இருக்கும். நான் இல்லை என்றது மறைத்து பேச விரும்பவில்லை. மாறாக அவர் இந்த பிளாட்ஃபார்ம் ஓரத்தில் பிரியாணி கடை வைத்திருப்பதாகவும் அதனால் பல மாணவர்கள் அவருக்கு தெரிந்த முகம் என்ற நிலையிலும் அவருடைய மனைவி பணியாற்றுகிறார் என்பதை உணர்ந்த நிலையிலும் வருவார்கள் என்று சொல்லுகிற செய்திதான். அது இன்னும் விசாரணையில் தான் முழுமையாக தெரியும். எனவே யாரோ ஒரு நபர் உள்ளே வருகிறார் என்பதை விட வந்து போகிறார் என்ற மனநிலை இருந்திருக்கிறது என்பது யதார்த்த உண்மை. ஆனால் நடந்த தவறுதான். மனைவியோட பங்கு இதுல இருக்குதா? அது விசாரணையின் போது துரித விசாரணை நடக்கிறது. விசாரணை இல்லை. அதாவது நீங்கள் ஒன்று, நான் சொல்லுகிற செய்தி எங்களுக்கு கிடைத்திருக்கிற ஆவணம் காவல்துறையினுடைய விசாரணையிலும் மூக்க நுழைத்து அதிகம் பெறப்பட்டு அது பேச முடியாத ஒரு சூழல். எனவே நிச்சயமாக சொல்கிறேன், 100க்கு 100 மனம் திறந்து உண்மையோடு சொல்லுகிறேன், முழு அளவில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க நாங்கள் துணை நிற்போம் தான்.
இருக்கிறது. அதுக்கான கமிட்டி இருக்கிறது. குறிப்பாக இந்த சம்பவத்திற்கு அப்புறம் இதை விசாரிக்கிறதுக்கு ஒரு கமிட்டி அமைத்திருக்கிறோம். போஸ்ட் கமிட்டி இருக்கிறது. நான் மீண்டும் அதுதான் சொன்னேன். ஏதேனும் எப்படி ஒரு தகவல் தந்திருந்தால் அல்லது இந்த கமிட்டியுடைய பார்வைக்கு வந்திருந்தால் கூட சொல்லிவிட்டேன். சக மாணவரோ மாணவியரோ இப்படி ஒரு அச்சுறுத்தல் நடந்திருக்கிறது என்று சொல்லியிருந்தால் கூட வழியை விசாரித்திருக்க வாய்ப்பு உண்டு. அது இல்லாத பட்சத்தில் தான் நடந்த துரதிருஷ்டம். அதை தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். ஆனால் இனி இது போன்ற தவறுகள் குற்றங்கள் நடக்காது என்பதற்கு முழு உத்தரவாதம். வாரத்திற்கு ஒரு முறை அவருடைய போஸ்ட் கமிட்டியினுடைய நடவடிக்கை என்ன என்பதை கேட்டு அறிவதற்கு எல்லா நிலையிலும் நாங்கள் இன்னைக்கு அதுக்கான வசதியை உருவாக்கி தந்திருக்கிறோம். குறிப்பாக போதிய அளவில் வந்து பராமரிக்கல. 70 கேமரா 50 கேமரா சிசிடிவி கேமரா தான் உடனே நீங்க வந்து சம்பவப்பட்ட 50 பேரை பிடிச்சி விசாரிக்கிறாங்க. அதுக்கு அது ஏன் இடம் கொடுத்துச்சு? சிசிடிவி கேமரா நுழைவாயிலும் மாணவ மாணவியர் விடுதியிலும் தங்கி சாப்பிடக்கூடிய அந்த உணவகத்திலும் சாலைகளிலும் பெரும்பாலும் பொருத்தப்பட்டு 100% சரிவரதான் இருக்கிறது. 10-20 குறைபாடுகள் உண்டு. ஆனால் சம்பவம் நடந்த இடம் சிசிடிவி கேமரா உட்படுத்தப்படாத ஒரு முட்புதர் போன்ற பகுதி. அவைகளெல்லாம் இன்றைக்கு 2 தினங்களாக குறிப்பாக காலை முதல் அகற்றுவதற்கும் எந்த இடமும் இருட்டாக இருக்கிறது என்ற இருக்கக்கூடாது என்பதற்கு அனைத்து இடங்களிலும் விளக்குகளை பொருத்துவதற்கு துரித நடவடிக்கை எடுத்திருக்கோம். 2-3 தினங்களிலே அது முழுமையடை செய்யப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக நீங்கள் கேட்டது அந்த தவறு நடந்த இடத்துக்குரிய சிசிடிவி கேமரா இல்லைதான். ஆனால் வருகிற பாதை, போகிற பாதை, விடுதி, உணவகம், மெயின் பார்வைகள் எல்லாம் இருக்கிறது. அதில் 10% சரியில்லாமல் கூட இருந்திருக்கும். அவைகள் சரி செய்யப்படும். ஆனால் இப்பொழுது எடுத்துக்கொண்ட பாடம் அந்த பக்கத்தில் நடமாட்டம் இல்லை என்ற காரணத்தால் இருட்டாக இருக்கக்கூடாது, முட்புதற்களாக இருக்கக்கூடாது. அவைகள் சரி செய்யப்பட்ட அனைத்து பகுதிகளிலும் இரவு நேரத்தில் மின்வெளி வைக்கப்பட வேண்டும் என்பதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அந்த மாணவி பல்கலைக்கழகத்துல புகார் அளிக்காமலே புகார் அளிக்காமலே அப்படி ஒன்று தகவல் இல்லை. அப்படிதான் காவல்துறை விசாரணைக்கு உட்பட்டது. அதிகமான செய்திகளை பத்திரிகையாளர் கூட்டத்தில் நான் தெரிவித்து என்பது அதுக்கு விசாரணைக்கு உகந்ததாக நிச்சயமாக சொல்லவில்லை. அது உறுதியாக சொல்லணும். அது இல்ல போஸ் கமிட்டிக்கு சொல்லவில்லை என்பதை 100% அறுதியிட்டு சொல்கிறேன். சொல்லவில்லை. மனுதாரர் தந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இந்த மாணவி வந்து அங்க சொல்லிட்டாங்க காலேஜ்ல இருந்து தான் கம்ப்ளைன்ட் பெறப்பட்டது, அங்க இருந்து கோட்டூர்புரத்துல இருந்து வந்து தான் இங்க வந்து கம்ப்ளைன்ட் எழுதி வாங்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. இல்ல அதுக்கான செய்திகள் அல்ல. அதுக்கான செய்திகள் அல்ல. அந்த வார்த்தையும் பொருள் அல்ல. அவர்கள் விசாரணை தொடர்கிறது. மீண்டும் சொல்லுகிறேன். மனுதாரர் புகார் அளித்ததற்கு பிறகு விசாரணை தொடர்ந்து கைது செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறார். காவல்துறை காவல்துறை மூலமா ஊடக பிரிவினரே அதுக்கான செய்திகளை ஒளிபரப்பும் தகவல் தெரியப்பட்டது. அவ்வளவுதான். தகவல் தெரிய வேண்டிய காலம் அதுதானே. அதுதான் விசாரணை இருக்கிற செய்தி என்று கவுண்டர் பண்ண வேணாம். இப்பயும் சொல்லுகிறேன். நீங்கள் அதாவது இல்ல உங்களுடைய கேள்வியின் நோக்கம் புரிகிறது சகோதரா. ஆனால் காவல்துறை விசாரணையில் இருக்கும் போது வாக்குமூலமா இல்ல அதுக்குரியதுதான் இது. இல்ல முரண்பட்ட செய்தி அல்ல. முரண்பட்ட செய்தி அல்ல. அப்படி ஒருவேளை உங்களுக்கு அதன் மீது முரணான செய்தி என்று சொன்னால் காவல்துறை முழு விசாரணை போது அதுக்கு இடைப்பட்ட மாற்று செய்தியை என்னிடம் பெற இயலாது.